நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக சற்று நேரம் நம்முடைய சிந்தைகளை நாம் திருப்பலாம். வாசித்த அந்த வேத பகுதியை நாம் பார்ப்போமேயானால், சிறிய விசுவாசம் பெரிய நன்மைகள். அல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம்? சிறிய விசுவாசம், நன்மைகளும் பெரிய நன்மைகள். அந்த சிறிய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இவ்விதமாய் சொன்னார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். அதற்கு கர்த்தர், கடுக விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், எவ்வளவு? கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான வாக்குத்தத்தம் இது. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால், அந்த விசுவாசம் வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். சிறிய விசுவாசம், ஆனால் வரும் நன்மைகளும் மிகவும் பெரியது. அதற்கு உதாரணமாகத்தான் சில வேத பகுதிகளை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நான் வாசித்த அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணினுடைய சிறிய விசுவாசத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் உண்டான பெரிய நன்மை. அங்கே காணப்படுகிற சம்பவம் என்னது என்பதை நாம் வாசித்தோம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், அவர் உயிரோடு இருந்தபோது கொஞ்சம் கடனை வாங்கி வைத்து விட்டு போய்விட்டார். திடீரென்று மரித்து விட்டார். மரித்த பின்பு கடன் கொடுத்த அந்த மக்கள் வந்து, இந்த விதவை தாய்க்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். எத்தனை பேர்? 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஏம்மா, உன் கணவன் கடனை வச்சுட்டு போயிட்டான், நீ கடனை கொடு. உடனே அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? ஐயோ, என்னிடத்தில் கடனை தீர்ப்பதற்கு ஒன்றும் இல்லை, என் கணவன் எனக்கு எதையும் வைத்து போகவில்லை, தேவனுக்கு ஊழியக்காரனாக இருந்தார், திடீரென மரித்து போய்விட்டார், நான் என்ன செய்வேன்? கடனை தீர்ப்பதற்கு என்னிடத்தில் எந்த முகாந்திரமும் இல்லை சொல்லியிருப்பார்கள். உடனே அந்த கடன் கொடுத்தவர்கள் அவளை பார்த்து, அதனால் என்னம்மா, உனக்கு கடனை கொடுப்பதற்கு பணம் இல்லாவிட்டால் என்ன? உன்கிட்ட எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைங்களும் எங்களுக்கு அடிமைகளாக விட்டு போடு. என்ன செய்து விடு? அடிமைகளாக கொடுத்து விடு. உன் கணவன் வாங்கின பணத்திற்கு ஈடாக அவர்கள் எங்களுக்கு அடிமைகளாக இருக்கட்டும் என்று கேட்டார்கள். அந்த விதவை தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? கணவன் எப்பொழுதோ கொஞ்சம் கடனை வைத்து விட்டு போய்விட்டார். அந்த கடனுக்காக 2 பிள்ளைகளையே தூக்கிட்டு போகணும்னு விரும்பினா என்ன செய்வது? அம்மா நேராக பெரிய ஊழியக்காரர் இடத்துல ஓடினார்கள். எலிசா தீர்க்க தரிசனிடத்தில் ஓடினார்கள். ஓடி போய், எஜமானே, உம்முடைய ஊழியக்காரன் கொஞ்சம் கடனை வைத்து விட்டு மரித்து விட்டான். இப்பொழுது கடனை கொடுத்தவர்கள் என் 2 பிள்ளைகளையும் அடிமை கொள்ளும்படி வந்து நிற்கின்றார்கள். நான் என்ன செய்யட்டும் என்று பரிதாபத்தோடு தேவனுடைய மனுஷனை நோக்கி பார்த்தார்கள். அப்போ எலிசா தீர்க்க தரிசன அம்மையாரை பார்த்து, பயப்படாதே, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அம்மா சொன்னாங்க, ஒரு குடத்துல, ஒரு கலசத்தில் என்ன இருக்கு? கொஞ்சம்
எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, வேறு ஒன்றும் என்னுடைய வீட்டில் இல்லை. வேற ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் எண்ணெய் கலசத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ போய் உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற பாத்திரங்களை கேட்டு வாங்கு, பாத்திரங்களை கேட்டு வாங்கு, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து உன்னுடைய பிள்ளைகளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அந்த பாத்திரங்களிலே ஊற்று. அந்த அம்மா ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. எஜமானே, 2 பேரும் வாசல்ல வந்து என் பிள்ளைகளை அடிமை கொள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கடனை தீர்ப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டேனே, இப்போ இந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊத்துன்னு சொல்றீங்களே, எப்படி எஜமானே? ஒன்றும் கேட்கவில்லை. அந்த அம்மையார் கொண்டது ஒரு சிறிய விசுவாசம். யார் மீது? தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின் மீது. A simple faith, a small faith. கடுகு விதையளவு விசுவாசம், அவ்வளவுதான். எஜமான் சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தை பேசவில்லை. நேரம் வீட்டுக்கு வந்தாங்க, பசங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளிலெல்லாம் பாத்திரங்களை வாங்கிட்டு வாங்க. ஸோ இவங்க போய் கேட்டிருப்பாங்க. ஒரு வீட்டில் அண்டா இருந்திருக்கோம், ஒரு வீட்டில் பெரிய பேசின் இருந்திருக்கோம், ஒரு வீட்டில் 2 குடங்கள் இருந்திருக்கோம், என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் பிறக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கொண்டு வந்து கொடுத்துறோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிறக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. வீட்டை பூட்டி விட்டு அந்த கொஞ்சம் கலசத்தில் இருந்த எண்ணெயை எடுத்து அம்மா என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? ஊற்றுனா எண்ணெய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பைப்பு திறந்து விட்டால் வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பாத்திரம், அடுத்த பாத்திரம் கொண்டு வா, அடுத்த பாத்திரம் கொண்டு வா, அடுத்த பாத்திரம் கொண்டு வா. வீடு முழுக்க பாத்திரங்களினால் நிறைந்து விட்டது, எண்ணெயினால் நிறைந்து விட்டது. தம்பி, இன்னொரு பாத்திரம் கொடு. இல்லைம்மா, பாத்திரம் அவ்வளவுதான். அவன் சொன்ன உடனே எண்ணெய் மேலே செய்து விட்டது, நின்று விட்டது. உடனே அம்மா வேற ஒன்றும் செய்யலை, நேரம் மறுபடியும் எஜமான இடத்துல ஓடினார்கள், தீர்க்க தரிசனத்தில் ஓடினார்கள். ஐயா, நீங்கள் சொன்னபடியே செய்தேன், நீங்கள் சொன்னபடியே செய்தேன், பாத்திரங்களெல்லாம் எண்ணெயினால் நிரம்பி விட்டது. அப்போ தீர்க்கதரிசி சொன்னார், அந்த எண்ணெயெல்லாம் விற்று உன் கடனையும் கொடுத்து விட்டு மீந்தம் உள்ளதை உன் ஜீவனத்தை காப்பாற்றுவதற்கு என்ன செய்து கொள்? வைத்துக்கொள். ஒரு நல்ல ஒரு டெபாசிட். கடனை பூரா அடைச்சாச்சு, எண்ணெயெல்லாம் விற்று கடனெல்லாம் அடைச்சாச்சு, மீதி நிறையா பணம் இருக்குது, அது ஒரு வைப்பு தொகை, டெபாசிட்டு. உன் ஜீவனம் பண்ணுவதற்கு அதை நீ வைத்துக்கொள். அப்போ நிறைய பணம் வந்திருக்கும், அப்படித்தானே? நிறைய வந்திருக்கும்ல. கடனெல்லாம் கொடுத்தது போக உன் ஜீவனத்திற்கு வைத்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே பணம் மீந்து விட்டது, பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய விசுவாசம்தான். எப்படி ஐயா, எனக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் கொடுங்க, அந்த கொஞ்சம் எண்ணெயை வச்சு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டு இருந்தால் அன்றைக்கு அந்த அற்புதம் நிகழ்ந்திருக்காது. ஸோ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறதெல்லாம், we must exercise a small and simple faith. தேவனிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த காரியத்தை குறித்தினாலும் சிறிய சாதாரண விசுவாசத்தை நாம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், கடுகு விதையளவு விசுவாசம். இன்னொரு இடத்துல சொல்லுவார், இந்த மலையை பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும்? விழுந்துரும். மலைன்னு சொன்னால் மலை அல்ல, மலை போன்ற பிரச்சனைகள் வாழ்க்கையில் வருகிறது உண்டு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாய் இருப்பினும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய முகத்தை என்ன செய்ய வேண்டும்? நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாவற்றையும் செய்யும் ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. அவர் நமக்கு நன்மையே அல்லாமல் தீமை செய்கிற தேவன் இல்லை. ஏன்னா அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். சொன்னார்ல,
ஒரு பிள்ளை வந்து அப்பாவை பார்த்து, அப்பா எனக்கு அப்பம் வேணும், பிரெட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் எந்த தகப்பனாவது இந்தால தின்னு அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து கொடுப்பானா? தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? கொடுப்பானாங்க? யாராவது கொடுப்பானா? ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளை வந்து, அப்பா எனக்கு பசிக்குது, அப்பம் வேண்டும் என்று கேட்டால் இந்தா தின்னு அப்படின்னு கல்லை தூக்கி கொடுப்பானா? எந்த ஒரு தகப்பனும் செய்ய மாட்டான். அப்பா எனக்கு முட்டை வேணும், எனக்கு முட்டை வேணும், முட்டை வேண்டும் என்று கேட்டால் தேனை பிடித்து கொடுப்பானா? ஆண்டவர் சொன்னார். தேனை பிடிச்சு என்ன செய்வானா? கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். எங்கள் சித்தப்பா ஒருவர் இருந்தார், மரித்து போய்விட்டார். அவர் அடிக்கடி என்னிடத்தில் சொல்லுவார், தானோ உங்கள் தாத்தா என்னை ரொம்ப நேசித்தார், நடு ராத்திரி 12 மணிக்கு எந்திச்சு உட்காந்துக்கிட்டு எனக்கு கோழிக்கறி வேணும்னு கேட்பேன். எத்தனை மணிக்கு? நடுராத்திரி 12 மணிக்கு எந்திச்சு உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோழிக்கறி வேணும் அப்படின்னு கேட்பேன். உங்கள் தாத்தா அப்பமே மடத்தை திறந்து ஒரு கோழியை பிடிச்சி அந்நேரமே அடித்து என் பிள்ளை கேட்டுட்டான் உடனே அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்நேரமே அவர் கறி வச்சு கொடுப்பாரு. எங்கள் சித்தப்பா என் இடத்துல சொல்லியிருக்கிறார். தகப்பன் அப்படித்தான் பார்த்து கொள்ளுங்கள். தகப்பனுடைய மனம் பிள்ளை ஒன்றை கேட்டுவிட்டால் தகப்பனின் மனம் என்ன செய்யாது? கொள்ளாது, இருப்பு கொள்ளாது. ஆகவேதான் ஆண்டவர் கேட்டார். ஒரு தகப்பனிடத்தில் வந்து எனக்கு முட்டை வேண்டும் என்று கேட்டால் அவன் தேளை கொடுப்பானா? இல்லைனா மீன் வேணும் அப்படின்னு கேட்டா அவன் எதை கொடுப்பானா? இந்தாடா வச்சுக்கணும், ஒரு பாம்பை பிடிச்சி கொடுப்பானா? பாம்பை பிடிச்சே கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தருவான், முட்டையை கேட்டால் முட்டையை தருவான், மீனை கேட்டால் மீனை தருவான். கல்லையும் கொடுக்க மாட்டான், தேளையும் கொடுக்க மாட்டான், பாம்பையும் கொடுக்க மாட்டான். அது தகப்பனின் உள்ளம் பார்த்து கொள்ளுங்கள். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. எப்படி? நம்ம தினந்தோறும் 1000 காரியங்களை கேட்குறோம். தினந்தோறும் காலையிலிருந்து சாயந்தரம் வரையில் எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம். சீஷர்களும் கேட்டிருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஆனால் கேட்கும்போது அதற்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. விசுவாசம் இல்லாம எத்தனை காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்டாலும் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் செய்யாது, நடக்காது. அதனால தான் நம்ம அநேக சமயத்தில் நிறைய காரியங்களை கேட்கிறோம், ஆனால் என்ன செய்யறதில்லை, பெற்றுக்கொள்கிறது இல்லை. நீங்கள் கேட்கிறீர்கள் ஆனாலும் பெற்றுக்கொள்கிறது இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீ கடுகளவு விசுவாசத்தை கொண்டு என்னை நோக்கி பார், கொஞ்சம் கூட அவிசுவாசப்படாது. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று என் மீது கடுகளவு விசுவாசத்தை வை, நான் உன் வேண்டுதல்களை என்ன செய்வேன், நிறைவேற்றி தருவேன். எங்க அம்மா அப்படிதான், ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நேராக வீட்டுக்கு போனாங்க, பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களை பூரா வாங்கினாங்க, கதவை பூட்டினாங்க, எண்ணெய் எடுத்து ஊற்றுனாங்க, சர்றன்னு ஒன்று ஒன்றா நிரம்புது. கடனை தீர்த்தது போக ஜீவனத்திற்கானதும் அதில் மிஞ்சிட்டு என்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாரா சொல்லுங்க? எப்படி கொடுப்பார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கொடுப்பார். அதான் தகப்பன். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக தகப்பன் கொடுப்பார். ஆகவே நாம் சிறிதளவு விசுவாசம் வைத்து ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்தால் போதும், அவர் பெரிய நன்மைகளை நமக்கு செய்வார்.
நம்பிக்கை, விசுவாசம், அவர் பேரில் சார்ந்து கொள்ளுதல். வசனத்தை நம்பி, வசனத்தில் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆகையினால் அவரை சார்ந்து கொள்ளலாம் என்று நாம் சார்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது, சிறிதாயினும் சரி பெரிதாயினும் சரி எதுவாயிருப்பினும் சரி, தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. சிறிய காரியத்திற்கும் அவர் தேவன், பெரிய காரியத்திற்கும் அவர் தேவன், சமீபத்திற்கும் அவர் தேவன், தூரத்திற்கும் அவர் தேவன். இங்க நமக்கு வேண்டியவைகளுக்காக சமீபத்திலும் வேண்டிக் கொள்ளலாம், நம்மை விட்டு தூரமாய் இருக்கிற நம்முடைய மக்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி என்ன செய்யலாம், வேண்டிக் கொள்ளலாம். விசுவாசத்தோடு செய்கிற அந்த வேண்டுதல் பெரிய பலனை நமக்கு கொண்டு வரும். மற்றொரு உதாரணத்தை பார்க்கிறோம். நிறைய உதாரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. பாருங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 43 முதல் 48 வரையில் நமக்கெல்லாம் தெரியும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அடிக்கடி தியானிக்கிற ஒரு வேத பகுதி தான். 8ஆம் அதிகாரத்தில் 43 முதல் 48 வரையிலும் அங்கே நான் பார்ப்போமே, ஆனால் ஒரு அம்மையார் 12 வருஷம் அவங்களுக்கு சுகம் இல்லை. எத்தனை வருஷங்க? 12 வருடம் அவர்களுக்கு சுகம் இல்லை, தீராத வியாதி. 12 வருஷம்ங்கிறது பெரிய நீண்ட காலம், பார்த்து கொள்ளுங்கள். ஏதோ 1 மாதம் 2 மாதம் கொஞ்சம் கஷ்டம் இருந்தால் தாங்கி கொள்ளலாம், கொஞ்சம் பிரயாசப்பட்டு கொள்ளலாம். 12 வருடங்கள் என்று சொன்னால் அது ஒரு மிக நீண்ட காலம். இந்த அம்மா 12 வருடங்கள் பெரும்பாடு கொண்டிருந்தார்கள். ஒரு பிரயோஜனம் இல்லை. பெரிய பணக்கார அம்மாவாக இருந்திருக்க வேண்டும், ஏராளமான ஆசிகள் இருந்திருக்க வேண்டும். 12 வருடமாக மருத்துவர்களுக்கு தன் ஆசிகள் எல்லாவற்றையும் செலவழித்து முடிந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் ஆசி மீதி இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கும் அதை விற்று எனக்கு தான் போயிருப்பாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க. எத்தனை டாக்டர்களை பார்த்தார்களோ தெரியாது. இந்த டாக்டர்கிட்ட போனால் ஒரு ஃபீஸ், அந்த டாக்டருக்கு போனால் ஒரு ஃபீஸு. ஐயா எக்ஸ்ரே எடுத்து வச்சுருக்காரு, இல்லை நாங்கள் புதுசாக எடுக்கணும். ஐயா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு, இல்லை நாங்கள் புதுசாக எடுக்கணும். ஏங்க இதில் இருக்கிறது தானே அதில் தெரியும், இந்த ரிப்போர்ட் தானே அங்கே இருக்கும், அதெல்லாம் இல்லை, புதுசாக எடுக்கணும். எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் அத்தனை ஸ்கேன் ரிப்போர்ட், எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் அத்தனை எக்ஸ்ரே ரிப்போர்ட்டு, எல்லாம் ஒன்றை தான் காட்டும், பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அம்மாட்ட பணமெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை பணம் ஆசைகள் இருந்திருந்தால் அடுத்த டாக்டரை தான் தேடி போயிருப்பாங்க, அடுத்த டாக்டரை தேடி போயிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் காலி, கஜானா காலி, இருப்பு காலி, எல்லாம் காலி ஆகிவிட்டது. அப்போ தான் ஆண்டவர் அந்த பட்டணத்துக்குள்ளே வருகிறதை கேள்விப்பட்டார்கள். எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை ஊசி போட்டிருப்பாங்க, எத்தனை படம் எடுத்து பார்த்துருப்பார்கள், எத்தனை தூரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் நடக்கவில்லை. அன்றைக்கு அவர்களுக்குள்ளே ஒரு சிறிய விசுவாசம் வந்தது. என்ன வந்தது? ஒரு சிம்பிள் ஃபெய்த்து. ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கணும்னு கூட அவர்கள் நினைக்கவில்லை. ஆண்டவர் வருகிற அந்த வேளையில் எப்படியாவது நான் மறைந்து போய், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஊருக்கே தெரியும் இந்த அம்மாவுக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஊருக்கே தெரியும். ஆகவே ஆட்கள் பார்த்தா கல்லெறிஞ்சு போடுவாங்க, விரட்டி விடுவார்கள். ஆகவே நான் நினைக்கிறேன் மாஸ்க் போட்டிருப்பாங்க, மாஸ்க் போட்டுட்டு முகத்தை மறைத்து கொண்டு முக்காடை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் மறைத்து கொண்டு மெதுவாக போய், அவருடைய சிறிய விசுவாசம் பாருங்க, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், ஆண்டவர் என்னை தொடணும், ஆண்டவர் மகளே என்று கூப்பிடணும், அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செய்ய போதும், தொட்டால் போதும் என்கிற ஒரு விசுவாசம். ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், ஒரு சிம்பிள் ஃபெய்த், ஒரு சாதாரண விசுவாசம். பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் முகத்தை பார்க்கணும், அவர் என் முகத்தை பார்க்கணும், என் தலைமையில கை வைக்கணும்,
நாகமான் சொன்னான்ல, நாகமான் கூறினான் அல்லவா, வெளியே வருவார், என்னை தொடுவார், குஷ்டரோகம் இருக்கிற இடத்தை தடவுவார், தடவி பார்த்து தேவனை நோக்கி விண்ணப்பிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் நான் நினைத்திருந்தேன். இந்த மனுஷனும் யோர்தான்ல போய் 7 தடவை என்ன செய்ய முழுகி எழுந்து போய் என்று சொல்லுகிறான். ஆப்னாரும் பர்பாரும் என் தேசத்தில் இல்லையா, எவ்வளவு அருமையான நதிகள் என்று மூர்க்கம் கொண்டான். பார்த்து கொள்ளுங்கள். என்னை அவன் நேரிலே வந்து பார்க்கவில்லை. இந்த எலிசா தீர்க்கதரிசி என்னை நேரில் பார்த்து கரத்தை வைத்து என்னை தொடவில்லை, என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று கோபம் அடைந்தான், மூர்க்கம் அடைந்தான். ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும், அவர் என் மேலே கை வைக்கணும், நான் ஆண்டவரேன்னு சொல்லி பார்க்கணும், அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நான் எப்படியாவது உள்ளே நுழைந்து போய் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் போதும் என்கிற ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்மால் ஃபெய்த் அவர்களுக்குள்ளே வந்தது. ஆண்டவராகிய தேவன் அதை கனப்படுத்தினார். அல்லேலூயா. டப்புன்னு நின்றுட்டாரு. சென்று கொண்டிருந்த ஆண்டவர் என்ன செய்தார், டப்புன்னு நின்றுட்டாரு. நின்ன உடனே கொஞ்சம் திரும்பி பார்த்தார். என்னை தொட்டது யார்? எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, எத்தனை பேர் உண்மை நெருக்கிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே, ஜனங்கள் இவ்வளவு நெருக்கிக்கிட்டு இருக்கும்போது என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்களே. இல்லை, 1000 பேர் என்னை தொட்டு இருக்கலாம், ஆனால் ஒரு இடத்தை நோக்கி என்னுடைய வல்லமை என்ன செய்தது, புறப்பட்டு போனது. 1000 விஷயம் நம்ம ஜெபம் பண்ணலாம், 1000 பேர் ஜெபம் பண்ணலாம், கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வர வேண்டும். அல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன், இத்தனை நாள் உபவாசம் பண்ணேன், இவ்வளவு நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன், அதுவெல்லாம் இல்லை காரணங்கள். கர்த்தரிடத்திலிருந்து என்ன புறப்பட்டு வர வேணும், வல்லமை புறப்பட்டு வர வேணும். அந்த வல்லமை புறப்பட்டு வர வேண்டுமே ஆனால் எத்தனை மணி நேரங்கள், எத்தனை நாட்கள், எவ்வளவு தூரம் ஆராதித்து உபவாசித்து ஜெபித்து, அதுவல்ல காரியம். God needs a simple and small faith, an ordinary faith. தேவன் பேரிலே ஒரு சாதாரண சிறிய விசுவாசத்தை அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். சிறிய விசுவாசம் எதை கொண்டு வரும், பெரிய நன்மைகளை கொண்டு வரும். என்னை தொட்டது யார்? அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு ஆண்டவருக்கு முன்னாலே போய் மண்டியிட்டாள். சுகம் அடைந்து விட்டதை அறிந்து கொண்டாள். ஆண்டவர் சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்த, சமாதானத்தோட போ. தேவனாகிய கர்த்தர் சிறிய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிறவர், கனப்படுத்துகிறவர். பார்த்து கொள்ளுங்கள், பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். நாம் அவரை நோக்கி பார்க்க பழகி கொள்ள வேண்டாம். எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், எத்தனை பெரிய சுகக்கேடுகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அவரை நோக்கி நாம் பார்ப்போமே ஆனால் 2 பதில் உண்டு. ஒன்று, நம்ம ஒன்று கேட்குறோம் ஒருவர்கிட்ட, 2 விதமான பதில் உண்டு. ஒன்று ஆமா என்கிற பதில், இன்னொன்று இல்லை என்கிற பதில். ரெண்டுமே எதுதான், பதில் தான். ஆமா என்றாலும் பதில் தான், இல்லை என்றாலும் பதில் தான். கர்த்தரிடத்தில் இருந்து வருகிற பதில் ஆம் என்றாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கின்றார். ஆம் என்றாலும் பதில் தான், இல்லை என்றாலும் பதில் தான். 3 விசை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். தன் சரீரத்தில் காணப்பட்ட ஒரு சிறிய முள் நீக்கப்பட வேணும். அது ஒரு வியாதியாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பலவீனமாக இருந்திருக்கலாம். அந்த பலவீனம் தன்னை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக 3 விசை உபவாசம் பண்ணி ஆண்டவரை நோக்கி கெஞ்சினாரு. ஆண்டவர் கடைசியில் நோ என்கிற பதிலை கொடுத்தார். என்ன பதில் கொடுத்தார்? எஸ் அப்படின்னு சொல்லலை. நீ கேட்ட விண்ணப்பத்திற்கு எஸ் எடுத்துக்கன்னு சொல்லலை. என்ன சொன்னாரு? நோ.
இனிமேல் இதை பற்றி என்னிடத்தில் என்ன செய்யாது, பேசாதன்ட்டாரு. இனிமேல் இதை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணாத அப்படின்ட்டாரு. ஆனால் அந்த பலவீனத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் மேன்மை பாராட்டுகிறேன். என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். எனக்குள்ளே பெருமையும் அகந்தையும் மேட்டிமையையும் வந்துவிடாதபடிக்கு அது என்னை குட்டிக் கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் அல்லவா அப்படின்னு நினைச்சிட்டா உடனே அந்த பலவீனம் என்னை குட்டும். பலவீனம் எனக்குள்ள நிறைய வந்துடும். நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டாத படிக்கு, என்னை குறித்து ஆணவம் கொள்ளாத படிக்கு, எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை குறித்து பெருமை பாட்டாத படிக்கு அந்த பலவீனம் என்னை குட்டிக் கொண்டே இருக்கிறது. தேவ சமூகத்திலே என்னை தாழ்த்தி நிற்பதற்கு அது உதவி செய்கிறதுனாலே அந்த பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்களை கேட்கின்றவர். சில நேரத்தில் ஆம் என்று சொல்லுவார், சில நேரத்தில் இல்லை என்று சொல்லுவார். அதுவே முடிவு அல்ல. தேவன் நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் கட்டாயம் செய்வார். இந்த அம்மாவுக்கு அப்படித்தான் செய்தார். வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டிருக்கிறாங்க. 12 வருடம் அவரிடத்தில் காணப்பட்ட அந்த வியாதி சன பொழுதில் என்ன செய்து விட்டது, தீர்ந்து விட்டது. சிறிய விசுவாசம் பார்த்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே சிறிய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டாம். தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். என் உள்ளத்தில் எந்த காரியத்தை குறித்தும் அவிசுவாசம் வந்து விடாதபடிக்கு நீர் எனக்குள்ளே பலன் தாரும் என்று அவரை பார்த்து நாம் கேட்கணும். கேட்கின்ற பொழுது நம் விசுவாசத்திலே வளர்ந்தோங்குவதற்கு ஆண்டவர் நமக்கு உரிய பலனை கொடுப்பார். மூணாவது ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். சிம்பிள் ஃபெய்த். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வாக்கியங்கள் வரையிலும் நமக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி அது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எதை குறித்து வாசிக்கிறோம்? கானா ஒரு கல்யாணம். கானா ஒரு கல்யாணத்தின் போது என்ன தீர்ந்து விட்டது, ரசம் தீர்ந்து விட்டது. அந்த ஊர்ல திராட்சை ரசம் நிறைய மக்கள் குடிப்பாங்க. வீடுகள் தோறும் திராட்சை செடி இருக்கும். வீடுகள் தோறும் திராட்சை செடிகள் இருக்கும். அதுலேருந்து பழத்தை எடுப்பாங்க, பறிப்பாங்க, அதை ரசமாக பிழிவாங்க. அவங்களுடைய ஸ்டேபிள் ஃபுட்டில் ஒன்று, நிரந்தரமான உணவு வகைகளில் ஒன்று திராட்சை ரசம் குடிப்பது. அந்த தேசமே திராட்சை ரசத்தினாலே, திராட்சை பழங்களினாலே, திராட்சை தோட்டங்களினாலே நிறைந்திருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். ஆக திராட்சை ரசம் என்பது விருந்துகளிலே பிரதான இடத்தை பிடிக்கும். முதல்ல கொண்டு ஜூஸ் கொடுத்துருவாங்க. திராட்சை ரசம் என்ன செய்வாங்க, முதல்ல கொடுப்பாங்க. அடுத்து விருந்து முடியும் போதும் திராட்சை ரசம் பரிமாறப்படும். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திராட்சை ரசம் குடிச்சாதான் அந்த விருந்து பூரணம் ஆகும். இல்லைன்னா குறையான விருந்து. குறையான விருந்து. நம்ம ஊரில் பாயாசம் போல. நம்ம ஆரம்பத்தில் ஜூஸ்லாம் கொடுக்கறதில்ல, கடைசியில் பாயாசம் கொடுக்குறோம். அவங்க அப்படி இல்லை, முதல்லையும் ஜூஸ் கொடுப்பாங்க, கடைசிலையும் திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள். கடைசியில் திராட்சை ரசம் கொடுக்கப்பட வேண்டியதும் ரொம்ப அவசியம். இல்லை என்றால் விருந்து முடிந்ததாக ஆகாது. என்னப்பா விருந்து, திராட்சை ரசம் கொடுக்கல, குறைந்த ஒரு நிலையாக அது காணப்பட்டு விடும். பார்த்து கொள்ளுங்கள். திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது. எல்லாம் வாங்கி வாங்கி நிறைய குடிச்சிருப்பாங்க போல இருக்கு. கடைசியில் ஒரு பெரிய கூட்டமே மீந்திருக்கிறது. திராட்சை ரசம் முடிந்து போயிடுச்சு. இரவு நேரத்திலே தான் கல்யாணம் நடக்கும். நம்ம ஊரில் அப்படி தானே. இப்போதான் பகல் கல்யாணம். அந்த காலத்தில் எப்போதான் கல்யாணம், ராத்திரியில் தான் கல்யாணம். கல்யாணம்னா ராத்திரி தான். ஆகவே அந்த நாட்டிலும் இரவு நேரத்திலே தான் திருமணம் நடைபெறும். இரவு நேரத்தில் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த விமரிசையாக இந்த காரியங்களெல்லாம் நடைபெறும். ஏன்னா
போகணும், மாப்பிள்ளை போய் பொண்ணை கூட்டிகிட்டு வரணும், பொண்ணை கூட்டிகிட்டு கொண்டு வந்து அமரணும். ஒரு 8 மணிக்கெல்லாம் விருந்து நிகழ ஆரம்பித்து விடும். ஒரு கல்யாண விருந்து நடக்குதுன்னா எல்லாருமே அந்த விருந்துக்கு வந்துடுவாங்க. கடைகள் எல்லாம் கூட ஒரு 10 மணிக்கெல்லாம் அடைச்சிவிடுவாங்க. கடைசி நேரத்தில் திராட்சை ரசம் இல்லைன்னா எங்கேயும் போய் வாங்க முடியாது, எங்கேயும் போய் அவ்வளவு ஜனத்திற்கு வாங்க முடியாது. ஆகவே ஷெஃப் பார்க்குறாரு, அங்கே சமையல் மாஸ்டர் பார்க்குறாரு, வேலைக்காரனை கூப்பிட்றாரு, ஏய் திராட்சை ரசம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் திராட்சை ரசம் கொடுக்கலன்னா நம்ம பேரும் கெட்டு போகும், கான்ட்ராக்ட் மிஸ் கான்ட்ராக்ட் எடுத்தவனுடைய பேரும் கெட்டு போகும். ஏன் அவனை கூப்பிடாதப்பா, அவனை கூப்பிட்டா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான், எந்த அடுத்தாப்பில் அவனுக்கு கான்ட்ராக்ட் வராது. அதனால மாஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறான், திராட்சை ரசம் இல்லாமல் போயிடுச்சப்பா, என்ன செய்வது? உடனே வேலைக்காரங்க நேராக அம்மாட்ட ஓடினாங்க. யார்கிட்ட? மரியாள் அம்மாட்ட ஓடுறாங்க. அவங்க அந்த வீட்டினுடைய முக்கியஸ்தர் போல இருக்கிறது. அவங்க தான் பந்தி விசாரிப்பு மற்ற காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. அம்மாட்ட ஓடி போய், அம்மா அம்மா திராட்சை ரசம் காலியாக போச்சு. என்ன காலியாக போச்சு? திராட்சை ரசம் காலியாக போச்சு. அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க தான் மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்ன மாதிரியாம்மா, கடைசியில் திராட்சை ரசம் இல்லாமல் போச்ச, அவ்வளோ பேர் முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிகிட்டே போயிட்டு இருந்திருப்பான். ஆனால் அம்மாவுக்கும் வருத்தம், என்ன செய்வது? அப்போ தான் டக்குன்னு யோசித்தாங்க, இந்த சமயத்தில் உதவி செய்யக்கூடுமானால் ஒரே ஒருவர் தான் உண்டு. அம்மாவுக்கு விசுவாசம், அம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய மகனுடைய ஆற்றல் குறித்து. இந்த பாரம்பரிய குறிப்புகள் சொல்லுகிறது, அம்மா ஒரு நாள் ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து களிமண்ணை எடுத்து 2-3 புறா உருவங்களை செய்து வைத்து விளையாடி கொண்டே இருக்கிறார். அம்மா வந்து பார்த்தாங்க, இயேசு இயேசு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது செய்யக்கூடாது, ஓய்வு நாள் இன்னைக்கு போய் மண்ணில் பொம்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய, தப்பு தப்பு பதைக்கிறாங்க. உடனே இயேசு ஃபூன்னு ஊதுனார். பார்த்துங்க, குருவிகள்லாம் என்ன செஞ்சிருச்சு? களிமண்ணாக இருந்த குருவிகளெல்லாம் உயிர் பெற்று பறந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது போன்ற நிறைய காரியங்கள் நடந்தது என்பதாக குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க? பைபிளில் சொல்லப்படலை, குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மரியம் அம்மாவுடைய பெயர் தான் குரானில் ஒரே ஒரு பெண்ணினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழு குரானிலும் ஒரே ஒரு பெண்ணினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது யாருடைய பெயர் தான்? மரியம். மரியம் என்கிற பெயர் 20 விசை குறிப்பிடப்பட்டிருக்கிறது குரான்ல. வேறு எந்த ஒரு பெண்ணின் பெயரும் இல்லை, ஒரே ஒரு பெண்ணின் பெயர் 20 விசை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, மரியம். அதுபோல ஈசா நபி, ஈசா நபியினுடைய பெயரும் ஏராளம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். அம்மா பார்த்துட்டாங்க. அம்மாவுக்கு மாத்திரம் தெரியும், இந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டுமே ஆனால் யாரால தான் முடியும்? மகனால தான் முடியும். நேரம் மகன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் மற்ற காரியங்களை பாருங்கள் அம்மா, நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் மற்ற காரியங்களை பாருங்கள். உடனே அம்மா சொன்னாங்க வேலைக்காரங்கள்ட்ட, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேற எதுவும் மாற்றி கத்தி பேசிகிட்டு இருக்காத, மாற்றி கத்தி என்ன செய்யாத பேசிகிட்டு இருக்காது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். உடனே வேலைக்காரங்க வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், கற்சாடிகளை கொண்டு வந்து வையுங்கள். முதல்ல வீட்டுக்கு முன்னால் கற்சாடிகள் வச்சுருப்பாங்க, தண்ணீர் நிரப்பி இருக்கும். உள்ளே வரும்போதெல்லாம் காலை அலம்பி கொண்டு உள்ளே மக்கள் செல்வார்கள், அவருடைய வாடிக்கை வழக்கம். அந்த கற்சாடியை பூரா கொண்டு வந்து வை, எல்லாத்துலேயும் தண்ணியை நிரப்பு, எல்லாத்தையும் தண்ணியை நிரப்பு, இப்போ கொண்டு போய் பரிமாறுங்கள். எப்படி இருக்கும்? வேலைக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? கற்சாடியை வைக்க சொன்னார், சாடியை வச்சிட்டோம். தண்ணியை ஊற்ற சொன்னார், தண்ணீரை நிரப்பி ஆகிட்டு இப்போ கொண்டு போய் என்ன செய்ய சொல்கிறாரு? பரிமாற சொல்கிறாரு. ஒரு வார்த்தை அவர்கள் மாறு உத்தரம் பேசவில்லை. அந்த வேலைக்காரர்கள்
ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தண்ணீரை அல்லவா ஊற்றி வைத்திருக்கிறோம், இதை கொண்டு போய் எப்படி பரிமாறுறது, கேட்கவே இல்லை. எடுத்து கொண்டு பரிமாறுங்கள் என்று சொன்னார். எடுத்து கொண்டு போய் அவர்கள் பரிமாறினார்கள். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் எப்படி இருந்தது? வெகு ருசியாக இருந்தது. பார்த்து கொள்ளுங்கள். சிம்பிள் ஃபெய்த். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். சொன்னாரே, ஜாடியை வச்சாச்சு, தண்ணீரை ஊற்றியாச்சு, கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார், கொடுத்தாச்சு, எல்லாம் திருப்திகரமாய் குடிச்சாச்சு. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரிடத்தில் நாம் கொள்ள வேண்டிய அந்த விசுவாசம். பார்த்து கொள்ளுங்கள். இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய கவிதை போட்டி ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? கவிதை போட்டி, கவியரங்கம். பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் அந்த கவிதை போட்டியிலே கலந்து கொண்டார்கள். பெரிய பெரிய கவிஞர்கள். அதில் லார்டு பைரன் என்கிறதான ஒரு பெரிய கவிஞரும் ஒருவர். லார்ட் பைரனும் அந்த போட்டியிலே கலந்து கொண்டார். அவர் எழுதின கவிதை இந்த கானான் திருமணத்தை பற்றியது. ஆண்டவர் பங்கு பெற்ற கானான் திருமணத்தை குறித்த ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதையிலே வந்த ஒரே ஒரு வரிக்காக அவருக்கு தான் முதலாவது பரிசு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு வரி, ஒரு பெரிய கவிதை. அதில் அந்த கல்யாண விவரங்கள் எல்லாம் அதில் இருக்கு. அதில் அவர் எழுதின ஒரு வரி, அந்த ஒரு வரிக்காக அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? முதலாவது பரிசு. அந்த வரி என்னவென்றால், the maid saw the Lord and blushed. அந்த பெண் கன்னிகை நாயகனை பார்த்தாள், முகம் சிவந்து போனாள். கன்னிகையாக அந்த நாயகி யாரை பார்த்தாள்? நாயகனை பார்த்தாள், முகம் என்ன செய்தாள்? சிவந்து போனாள். அந்த தண்ணீரை ஒரு கன்னிகையாக உருவகித்து ஆண்டவரை நாயகராக மணவாளனாக உருவகித்து, இந்த கன்னியாகிய தண்ணீர் நாயகனாகிய கிறிஸ்துவை பார்த்த உடனே அப்படியே நாணத்தினால் என்ன செய்தாள்? சிவந்து போனாள் என்று அந்த ஒரு வரி பார்த்து கொள்ளுங்கள். The maid saw the Lord and blushed. அந்த கன்னிகை நாயகனை பார்த்து முகம் சிவந்து போனாள். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாங்க. ஆகவே அங்கே தண்ணீர் ஊற்றப்பட்டிருந்தது. ஆண்டவர் போய் தண்ணீரை பார்த்தார், அவ்வளவுதான். ஆண்டவர் போய் என்ன செய்தார்? திராட்சை பழத்தையும் பிழியலை, சீனியும் போடலை, நன்னாரியும் ஊற்றலை, எதையுமே செய்யலை. He saw the water. அவர் அந்த தண்ணீரை பார்த்தார். தண்ணீர் சிவப்பாக ரசமாக மாறி போயிற்று. உடனே ஆண்டவர் சொன்னார் வேலைக்காரர்களை பார்த்து, எடுத்துக்கொண்டு பரிமாறுங்க. ஒரு வார்த்தை கேட்காமல் எடுத்துக்கொண்டு பரிமாறினார்கள். அனைவரும் திருப்தி அடைந்தார்கள். தட் இஸ் சிம்பிள் ஃபெய்த். அதுதான் சாதாரண விசுவாசம். பார்த்து கொள்ளுங்கள். பெரிய விசுவாசத்தை குறித்து நாம் பேசுவோம். ஆனால் இந்த சாதாரண விசுவாசத்தை அபியாசப்படுத்துவதற்கு நமக்கு தெரிகிறதில்லை. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சிறிதாயினும் பெரிதாயினும் அவரை நோக்கி பாருங்கள். He will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆச்சரியமாய் ஆசீர்வதிப்பார். எனக்கு முகாமுக்கு முன்னால் ஒரே வறட்டு இருமல், தாங்க முடியாத இருமல். ஆனால் எனக்கு நன்றாய் தெரியும், முகாமின் நேரத்தில் கர்த்தர் பூரணமாய் விடுவித்து விடுவார் என்பது எனக்கு நன்றாய் தெரியும். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படவில்லை. முதல் நாள் வரையிலும் வறட்டு இருமல் இருந்தது. முகாமின் வேளையிலே செய்தி கொடுக்கிற நேரத்தில் ஒரு நேரம் கூட நான் என்ன செய்யவில்லை, இரும வேண்டிய அவசியம் வரவில்லை. ஏனென்றால் என் சிம்பிள் ஃபெய்த், God will take care. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய வாழ்க்கையில் சிறிதாயினும் பெரிதாயினும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் கலந்துட்டு இருக்கும்போது ஒரு போதகர் சொன்னார், முகாமுக்கு வந்ததான ஊழியக்காரங்களுக்கு
500 காணிக்க வைத்து பாஸ்டர் கொடுத்தாரு. அவருக்கு கொடுத்த காணிக்க 500. அன்னைக்கு தான் வந்தார். அதனால் அன்றைக்கு வந்து போகிற ஊழியக்காரங்களுக்கு 500, 1000 காணிக்க கொடுங்கன்னு கவரில் வச்சு கொடுத்துட்டேன். அவர் கையில் கிடைச்சது 500. ஆனால் அவருக்கு தெரியாது 50,000 ரூபாய் காணிக்க கொடுத்தேன். எத்தனாயிரம் ரூபாய்? 50,000 ரூபாய் நம்முடைய முகாமின் சமயத்தில் காணிக்கை கொடுத்தேன். முகாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே 50,000 ரூபாய் காணிக்கையை கவர்களில் போட்டு வைத்திருந்தேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் என் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூரணமாய் சந்திப்பார் என்று சொல்லி. 50 ஆண்டுகள் நம்மை அப்படித்தான் நடத்தி வந்திருக்கிறார். சிறிதாயினும் பெரிதாயினும் கர்த்தரை நம்புவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம். உயிரோடு இருக்கும் ஒரு பாடல் பாடினோம் அல்லவா? அந்த பாடல் என்ன சொன்னோம்? இல்லை, இயேசு ராஜனை நம்புவோம். அந்த பாடல் என்ன சொன்னது? ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? அதிசயங்கள் செய்வார், அற்புதங்கள் நடத்துவார், நம்புவோம் இயேசு ராஜனை, நம்புவோம் இயேசு ராஜனை. அதாங்க வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புவோம். அவர் நமக்கான எல்லாவற்றையும் செய்யும் ஆற்றல் படைத்தவர். மற்றொரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவங்க 43ஆம் வசனத்திலிருந்து வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே ஒருவர் வருகின்றார். அந்த மனிதனுடைய பெயர் யவீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யவீரு ஒரு 100க்கு அதிபதி. பார்த்து கொள்ளுங்கள், ஒரு 100க்கு அதிபதியாகிய யவீரு என்கிற மனிதன் ஆண்டவரிடத்திலே வருகிறார். அவன் இஸ்ரவேலிலே மிக பிரபலமான ஒரு பெரிய மனிதனாகவும் அந்த மனிதர் விளங்கினார். 8ஆம் அதிகாரத்தில் பின்னால் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு. யவீர் யாரு? ஜெப ஆலய தலைவன், ஒரு ஆனரபிள் பர்சன், ஒரு மதிப்பு வாய்ந்த கனத்திற்குரிய மனிதர். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவர் சொன்னார், என்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றாள், இப்பமோ பிறகோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, நீர் வந்தால் என் மகள் என்ன செய்து விடுவாள்? சுஸ்தம் அடைவாள். நீர் வந்தால் போதும், என் மகள் சுஸ்தம் அடைவாள். மரண அவசியப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். இப்படி அவர் சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அங்கே அந்த 12 வருடம் பெரும்பாடு கொண்ட ஸ்திரீயினுடைய அந்த சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அங்கே மக இப்பமோ பிறகோ, அடுத்த நிமிஷமோ இந்த நிமிஷமோ என்று பதபதித்து கொண்டிருக்கின்றாள். ஆண்டவரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். இந்த சமயத்தில் இந்த பொம்பளை வந்து தொலைஞ்சாள், இந்த சமயத்தில் இந்த பொம்பளை வந்து தொலைந்தாள். ஆண்டவர் நின்றுட்டார, இன்னி எந்நேரம் அவர் மறுபடியும் பிரயாணப்படுவாரோ என்கிறதான ஒரு சூழ்நிலை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த மனிதன் பொறுமையோடு காத்திருந்தார். நடந்து முடிந்தது. அந்த அம்மையார் சுகமடைந்து விட்டார்கள். மறுபடி பிரயாணத்தை துவக்குகின்றார். அப்போ சில வேலைக்காரர்கள், அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் சில பேர் வந்து, ஆண்டவரை போதகரை நீங்கள் துன்பப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் என்ன செய்து விட்டாள்? உம்முடைய மகள் மரித்து விட்டாள், உம்முடைய மகள் மரித்து போய் விட்டாள், தொந்தரவு பண்ண வேண்டாம், போதகரை விட்டு நீர் வாரும் என்று சொல்லி அழைப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து, பயப்படாது, என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீ அங்கே பார்க்கிறோம் பாருங்கள், இயேசு 50வது வசனத்தில், இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. அங்கே கூட்டி கொண்டு போகிறார். எல்லாரும் அங்கே அழுது தாரை தப்பட்டிகள் அடித்து முழங்கி ஒரே ஒப்பாரி சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஏன்னா அப்போ தான் மறித்திருக்கிறாள். கொஞ்ச நேரம் ஆயிட்டா கூட அழுக சத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ தான் மறிச்சிருக்கிறான். அதனால ஏகப்பட்ட சத்தம்.
உடனே ஆண்டவர் தகப்பனையும் தாயை மாத்திரம் உள்ளே அழைத்து கொண்டு தன்னுடைய சீடர்களில் 1-2 பேரை கூட்டிக் கொண்டு உள்ளே போறாரு. ஏன் இறைகின்றீர்கள், ஏன் அழுகின்றீர்கள், அவள் நித்திரையாய் இருக்கின்றாள், மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. நாடியை பிடிச்சி பார்த்தாச்சே, கண்ணை திறந்து பார்த்தாச்சு, எல்லாவற்றையும் பார்த்தாச்சு, பிள்ளை என்ன செய்து விட்டாள், மரித்து போனாள், இவர் தூங்கிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொல்லுகிறாரு. பரிகாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவனை பூரா உள்ள விட்டுருந்தா அன்னைக்கு அற்புதமே நடந்திருக்காது. அவன் அவ்வளோ பேரையும் வீட்டுக்குள்ள விட்டுருந்தா என்ன நடந்திருக்காது, அற்புதமே நடந்திருக்காது. இவன் ஒன்றை சொல்லுவான், அவன் ஒன்றை சொல்லுவான், கடைசியில் அவிசுவாசம் தான் நிறைந்திருந்திருக்கான். எல்லாரையும் வெளியே தள்ளிவிட்டு அதனுடைய தகப்பனையும் தாயை மாத்திரம் உள்ளே கூட்டிக் கொண்டு தன் சீடர்கள் 1-2 பேரை கூட்டிக் கொண்டு ஆண்டவர் போய் அந்த பெண்ணை உயிரோடு கூட செய்தார், எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அதற்கு அந்த மனிதனிடத்திலே காணப்பட்ட ஸ்மால் ஃபெய்த். ஜப ஆலய தலைவன் தான், ஆனால் இயேசுவனிடத்தில் அவனுக்கு அன்றைக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, பார்த்து கொள்ளுங்கள். ஸோ விசுவாசமே நம்மை குணப்படுத்துகின்ற ஆயுதம். விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். முதலாவது நாம் பார்த்த அந்த காரியத்தில் தேவைகள், மனிதனுக்கு அன்றாடம் தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளின் மத்தியிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது சிறிய விசுவாசம். ஆண்டவரே, திஸ் இஸ் மை நீட், ஐ நீட் யுவர் ஹெல்ப். அங்கே தேவைகள் பார்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது யாரை குறித்து வாசித்தோம்? இரண்டாவது யாரை பார்த்தோம்? அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியா? அங்கே இரண்டாவது நான் பார்த்தது வியாதி, ஆரோக்கியம். மனிதனுக்கு தேவைகளும் உண்டு, சரீரத்தில் என்ன வேணும், ஆரோக்கியமும் வேண்டும். அதற்கும் சிறிய ஃபெய்த். மூன்றாவது அங்கே வேலைக்காரர்களை குறித்து நான் பார்க்கின்றோம். அவர்களுடைய அந்த விசுவாசம் அன்றைய நாளிலே காணப்பட்ட குழப்பத்தை தீர்த்து வைத்தது. அங்கே உள்ள அதுக்குள்ள குழப்பம் ஆயிடுச்சு, சமையல் கட்டுறது குழப்பம் ஆயிடுச்சு, இருக்கிற பந்தியில் இருக்கிறவங்களுக்கு குழப்பம் ஆயிட்டு பக்கத்தில் சொல்கிறான், திராட்சை ரசம் காலியாக போயிடுச்சான், திராட்சை ரசம் காலியாக போயிடுச்சான். ஒன்று அவன் அடுத்தவன்ட்டு சொல்கிறான், திராட்சை ரசம் காலியாக போயிடுச்சாமில்ல. ஒன்று அவன் அடுத்தவன்ட்டு சொல்கிறான், திராட்சை ரசம் காலின்னு சொல்கிறாங்களே. கொஞ்ச நேரத்துக்குள்ள பந்தி இருந்த அத்தனை பேர் மத்தியிலும் என்னது, குழப்பங்கள். தேவன் அந்த குழப்பத்தையும் அவர் தீர்த்து வைத்தார். நான்காவது நாம் பார்த்தோம், அந்த இடத்திலே மரணத்தையும் மேற்கொள்ளுகின்ற அதிகாரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தேவனுடைய அதிகாரம், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கின்ற அதிகாரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது நாம் பார்த்தது தேவைகளிலே கர்த்தர், இரண்டாவது ஆரோக்கியத்திற்கு கர்த்தர், மூன்றாவது குழப்பங்களை நீக்குவதற்கு கர்த்தர், நான்காவது அதிகாரத்திற்கும் கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருப்பினோம் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலே நம்மை ஆதரித்து, நம் ஜெபங்களை கேட்டு, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நம்மை ஆதரித்து நடத்துகின்ற அற்புத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.